ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවත් දරුවනේ ඔයාලා සුබ පතල පිළිගන්නවා. இந்த நாளிலேயும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு நாளை தந்திருக்கிறார். උන්වහන්සේ අපිට යහපත් දවසක් දී තිබෙනවා. கடந்த வாரங்கள்லாம் நாங்கள் கர்த்தருடைய பாடுகளை நினைத்தோம். ගිය දවස් ටික උන්වහන්සේගේ පීඩාවන් ගැන අපි මෙනෙහි இந்த කළා. நாளிலேயும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க මේ போகிறோம். දවසෙත් අපි වචනයක් බලන්න நீங்கள் යනවා. அப்போஸ்தலர் புத்தகத்திலே ක්‍රියා පොතේ நீங்கள் 3வது அதிகாரம் 3 වෙනි පරිච්ඡේදයේ 22-23 வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் 22 23 කියන වචනේ බැලුවා නම් பாருங்க, மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்திரளாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். මෝසෙස් කතා කොට නුඹලාගේ ස්වාමියෝ දෙවියන් වහන්සේ මා සමාන අනාගත වතුරු කෙනෙක් නුඹලාගේ සහෝදරයන් අතරින් නුඹලාට නැගිටුවා දෙනසේක. ඔහු නුඹලාට කතා කරන සියල්ල ගැන ඔහුට ඇහුම්කන් දෙන්න. ඒ අනාගත වතුරුට ඇහුම්කන් නොදෙන්නා වූ සෑම දෙනාම සෙනග අතරින් මුළුමනින්ම විනාශ කරනු ලබන්නෝයයි කීවේය. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியானவர் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. මේ ස්ථානයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අනාගත වතුරු කියනා උදේ කියලා දෙනවා. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකේ ජීවත් වුණේ வரப்போற அநேக காரியங்களை குறித்து அவர் சொன்னாரு. ඒ එන්නේ යනා වූ ඒ සිදුවෙනා වූ සියල්ල ගැන උන්වහන්සේ தன் කිව්වා. சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டாரு. ගෝලයන් සමග ඒක බෙදාගත්තා. ஜனங்களோடு பகிர்ந்து கொண்டாரு. ජනතාවත් සමග ඒ දේ இந்த බෙදාගත්තා. நாட்கள்ல நாங்கள் பார்த்தோம் என்றால் මේ දවස්වල අපි බැලුවා නම් எல்லா தேசங்களிலும் வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கிறத நாங்க பார்க்கிறோம். මේ දවස්වල සියලුම ලෝකෙ තුළම උන්වහන්සේ කියනු ලැබුවේ සියල්ල සිදුවෙමින් පවතිනවා. அந்த எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். ඒ සියල්ල තුළින් අපි ඇවිල්ලා ඒ බේරෙන්න ඕනේ. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது උන්වහන්සේ කියව වචනෙට අපි කීකරු වෙන විට நாங்கள் அவர் மறுபடியும் வரும்போது උන්වහන්සේ නැවත පැමිණෙන විට நாங்கள் அவரோடு செல்லத்தக்கதாய் இருக்க முடியும். අපිට උන්වහන්සේත් එක්ක යන්න පුළුවන් වෙන இந்த இடத்துல 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா 23 වෙනි වචනේ බැලුවා නම් அதுல கீழ்ப்படியாதவங்க எல்லாருமே ඒ අකීකරු වෙන්නා වූ සියලුම දෙනා நீங்க நிர்மூலமாக்கப்பட்டுருவீங்கன்னு ඒ சொல்லப்பட்டிருக்கு. විනාශ වෙලා යනවා කියලා කියනවා. இயேசு கிறிஸ்துவால் அநேக வார்த்தைகள் கீழ்ப்படிதலுக்குரிய வார்த்தைகள் උන්වහන්සේ කියනා වූ සියලු වචනේ කීකරු වෙන්නා වූ වචනේ. இதெல்லாம் நாங்கள் கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரோ, මොන මොන ඒ වචන වලට අපි ඒවා අනුගමනය කරන්න ඕනද පිළිපදින්න கடைசி ඕනද? காலத்துல என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காளோ අන්තිම කාලේ මොන මොන කාලේ සිදු වෙනවද அது කියලා කිව්වද? எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ඒ සියල්ල අපි පිළිඅරගෙන அதன்படி நடக்க ஆரம்பித்தோம் என்றால் ඒ අනුව ගමන් කරන්න கடைசி සූදානම් கால වෙනවා. நாட்கள்ல நடக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலகி வாழ முடியும். මේ අන්තිම කාලේ සිදු වෙනව සියලුම විපත්ති ඒ කාර්යයන් තුළ අපි ඇවිල්ලා බේරෙන්න පුළුවන්. எதுலயும் நாங்க மாட்டிக்கொள்ள மாட்டோம். ඒ කාර්යයන් වලට අපි අසු அப்ப වෙන්නේ அந்த නැහැ. தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவால் உரைக்கப்பட்ட வார்த்தையை பிடித்துக்கொள்ள இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ඒ අනාගත වතුරු කියන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන ඒ දේ පිළිපදින්න ඔයාලා ජීවිතේ அதுக்கு நாங்க வேதத்தை வாசிக்க வேண்டும். ඒට අපි ප්‍රථම වචනේ කියවිය நீங்க යුතුයි. சுவிசேஷ புத்தகங்கள் 4 வாசிச்சாலே உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லி இருக்காங்கன்னு. ඒ සුභාරංචි පොත් කියවුවත් ඔයාලා දන්නවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මොනවද කිව්වේ இன்னைக்கு කියලා. அதுல நிலைத்திருக்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், ඒ ස්තුති ස්ථීරව වෙන්න ඔයාලා කැප ஏன்னா කරනවා. பழைய ஏற்பாட்டுல சொல்ல உரைத்த எல்லா காரியங்களும் நிறைவேறினது. එහෙනම් මේ පරණ ගිවිසුමේ කිව්වා වූ සියලුම දේ ඇවිල්ලා සිදු වුණා. கர்த்தருடைய வார்த்தை சொன்னா அது நிச்சயமாக நிறைவேறும். උන්වහන්සේගේ වචනේ කිව්වොත් සැබෑම ඒක සිදු அநேக වෙනවා. காரியங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ගොඩක් කාර්යයන් අපි බලමින් ஆனால் සිටිනවා. அந்த வார்த்தையில் கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. ඒ වචනේ කීකරු වෙන්න ඔයාලා කැප කරන්න. நிர்மூலமாகாதபடி பாதுகாத்து கொள்ளப்படுவீங்க. විනාශ නොවන පරිදි ඔයාලා ආරක්ෂා වේ. அவருக்கு நாங்க ஒப்பு கொடுப்போமா? උන්වහන්සේට අපි කැප எங்கள் කරමු. அன்புள்ளவரே, ප්‍රේමවන්ත நீங்க පියාණනි, எதெல்லாம் தீர்க்க தரிசனமா எங்களுக்கு உரைத்திருக்கிறீங்களோ මොන මොන ඔබ වහන්සේ අනාගත වතුර ලෙස අපි කියන அதை ලැබුවාද? அறிந்து பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ඒක තේරුම් අරගෙන ඒකට කීකරු වෙන්න අපි කැප இன்னைக்கு කරනවා. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ මේ දවසේ කවුරු කැප அவங்களை කළාද? எல்லா தீங்குக்கும் விலக்கி ஞானத்தால நிரப்பி ஆசீர்வதித்தரணும். ඒ සියලුම විනාශයන් තුලින් ආරක්ෂා කළ ඔබ වහන්සේ ඥානය දීලා ආශිර්වාද இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. Amen. God bless you. God bless you.